அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஜேஎம் பஷீர். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த ஒரு மாதம் நோன்பு இருக்குது. இந்த ஒரு மாதம் கடுமையான நோன்பு இருந்து இறைவனுக்காக வேண்டி மனதையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி நாங்கள் இன்னைக்கு கடுமையான வழிபாடு தான் இன்னைக்கு இந்த ரமலான் பண்டிகையை கொண்டாடுறது. இஸ்லாமியர்களுடைய முக்கிய கடமையான இந்த ரமலான் திருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் ரமலான் திருநாள் எந்த கேமரா பார்த்து பேசுறீங்க? ஆனால் ஏடிஎம்கே பீரியட்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வந்து பாராளுமன்றத்தில் ஓட்டெடுப்பு நடத்தி இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வாக்களித்து பாராளுமன்ற சட்டத்தை வெற்றி பெறுவது எடப்பாடி அதிமுக ஆட்சி தான். அப்படி இருக்கப்போ அவர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருப்பார்? இந்த நாள் சட்டமன்றத்தில் வந்து இந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காரு. இதே ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனேயே என்ஆர்சி சட்டத்தை சிறுபான்மை மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சி நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பிஜேபியோட மறைமுக அரசியல் பேசிட்டு முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்க. ஏன்னா போன வாட்டி முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இந்த வாட்டி வந்து அவங்க நாடகம் கொடுத்துருக்காங்க. இஸ்லாமியர்களுடைய மொத்த ஓட்டு வந்து சிறுபான்மை மக்களுடைய எல்லா ஓட்டும் வந்து டிஎம்கேக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை இருக்கு முதலமைச்சர். இதை விட்டு நிறைய அரசியல் புரிதல் இருக்காங்க. நீங்கள் எழுதி படிச்சுக்கிறப்ப நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தப்பாக பேசுறது இனிமேல் அதை தவிர்க்கணும். எம்ஜிஆரோட ஒப்பிடுறாருல, அதான் எப்படி சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒருத்தர் தான் சார். எம்ஜிஆர் வந்து அரசியல் அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி இவங்க கூட நண்பர்களாக இருந்து அரசியல் பயின்றார். இவருக்கு அரசியலில் இப்போ சேகர்பாபு அண்ணன் சொன்ன மாதிரி, மத்திய அமைச்சர் சேகர்பாபு சொன்ன மாதிரி அரசியலில் வந்து ஒரு குழந்தை விஜய் சார். அவங்ககிட்ட இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது. அவங்கள வச்சு எலெக்ஷனில் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. எந்த அளவுக்கு எடுப்படும் தெரியல. வரி ஏற்பு பற்றி பேசுகிறாரு, அவரோட கணக்கு இதெல்லாம் வரி ஏய்ப்பு ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறார். பட் அவங்களே மேடையில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து 500 கோடி சம்பளம் வாங்குறோம், 1000 கோடி சம்பளம் வாங்குறோம். இன்றைக்கி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 90% திருமண மண்டபங்கள் எல்லாம் விஜய் சார் தான். நீங்கள் வடபழனி, போரூர், ஈசிஆர் இந்த ரோட்டில் எல்லாமே அவருடைய திருமண மண்டபங்கள் தான் இருக்குது. அவருக்கு எத்தனை சொத்து இருக்குது, அசைய சொத்து, அசையா சொத்து இருக்குதுலாம் வருமான வரி அவர் காட்டுவாரா காட்டலையான்னு தெரியல. பட் இதெல்லாம் அவர் தெளிவுபடுத்தினா தான் மற்ற விஷயத்தெல்லாம் அவர் பேச முடியும். திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி நாங்கள் தான் காவாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி அரசியலுக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் திமுக. ஆனால் திமுகவுக்கு எதிர்கட்சி அதிமுக தானே. என்றைக்குமே வந்து திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நினச்சிருக்கோம். அவங்க வேணால் பேருக்கு சொல்லிக்கலாம், நானும் ரவுடி தான் அவங்க சொல்லிக்கலாமே தவிர தாவேக்கால இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. ஓட்டு இல்லாதவங்களை வச்சு நான் வந்துருவேன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நடக்குன்னு தெரியல. விஜய் சார் அவருடைய தன்னம்பிக்கையை அவர் வெளிக்காட்டுறாரு. பட் தேர்தல் முடிவு பண்ணும், அவருக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் தான் முடிவு பண்ணும். சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார், விஜய் சார் வந்து ஒரு பொதுக்குழு போட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறார். மேடையில் ஏறி பேசும்போது ஒரு அரசியல் தலைவராக பேசுவார். மேன் மே கம் த மேன் மே கோ பட் ஐ எம் கோ ஃபார் எவர். பட் அது எழுதுகிற ஆர்த்தர் வந்து வில்லியம்ஸ் பிளேக் அப்படின்னு சொல்கிறார். பட் அது எழுதுகிற ஆர்த்தர் வில்லியம்ஸ் பிளேக் ஆல்ஃப்ரெட் டென்னி ஜான்சன் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது, ஏன்னா நானே ஒரு குறிப்பு பேசலாம் பேசுவேன், அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம பேசுவோம். தப்பாக பேசினா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அது கிரிட்டிசைஸ் தெரிஞ்சுக்கணும். அவர் தப்பாக எல்லாத்தையும் பதிவிடுறாரு. அப்படி பதிவிடுறது ரொம்ப நான் இந்த மாதம் ரிலீஸ் டேட் வந்துடுவேன். நான் அடுத்தது ஒரு பெரிய படம் பண்ணிட்டுருக்கேன், அதே நான் வெளியூரையில் அறிவிப்பேன். தேங்க்யூ. நான் எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்.